வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் கண்ணதாசன் சொல்லுவார், ஆட்டுவித்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையிலே நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறார். அவர் ஆட்டு வைக்கிறதுனால தான் நம்ம இந்த ஆட்டங்கள்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அவரிடம் நாம் சென்று வழிபடும் போது பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து மத தத்துவங்களும் சென்று கொண்டிருக்கிறது. அதில் இந்துத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் தனம் பெறுவதற்காக சில இறை மந்திரங்களை வைத்திருக்கிறோம். அதாவது மந்திரங்கள் மதிமுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம சயின்டிஃபிக்காக யோசிக்கும் போதும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு பொறி தட்டும். இன்றைக்கி நாசாலேயே ஆகட்டும், ராக்கெட் ஓட்டுறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. அப்போது ஒரு பேசிக் ஐடியா ஒரு மந்திரத்தை சொல்லும் போதோ இல்லை ஒரு இறை வழிபாடை தொடரும் போதோ அது நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் சில விஷயங்களை இங்கு பகிரப்போகிறோம். தனம் வர வேண்டும் அப்படின்னாக்க எப்படி வரணும்? நம்ம சனம் அப்படி சட்டுன்னு வரணும் அப்படின்னாக்க, கொடுக்குற தெய்வம் வழியை கூரையை பிய்த்து கொடுக்குமடா அப்படின்னு சொல்லுவார் ஒரு பாட்டில் இல்லையா. அப்படி கூரையை பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை உண்டு இல்லையா. அப்படி கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கொண்ட ஒரு விஷயந்தான் பகவத்பாதால் ஆதிசங்கரர் செய்து காட்டினார். அவர் பகுதி பிட்சாந்தேகி அப்படின்னு போகிறார். குழந்தையாக போய் வாசலில் நிற்கிறார். அப்போது உள்ளே இருந்து சுவாமி வந்திருக்காரே, எதனா கொடுக்கணுமேன்னு அந்த அம்மா ஏக்கம்பட்டு கையில் ஒன்றும் இல்லைன்னு பார்த்து ஒரு அரை நெல்லிக்காயை கொண்டு வந்து அந்த அம்மா போடுது. போட்டதுக்கு இவருக்கு பார்க்குறாரு, இவ்வளோ தரித்திரமாக இருக்காளா, சரி இவளுக்கு எப்படின்னா நம்ம சுபிட்சத்தை கொடுக்க வேண்டும்னு சுவாமி மேலே ஒரு பாட்டு கொடுக்குறார். ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. கனகம்னா பொன், தாரைனா மழை. நெல்லிக்காய் அப்படியே மழையாக கொட்டிச்சான். அவர் சொல்லி முடித்த உடனே நெல்லிக்காய் ஃபுல்லாக அந்த வீட்டில் கொட்டித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனகதாரா சோஸ்திரம் அதில் சொன்னதெல்லாம் போய் இருக்க முடியாது இல்லையா. எப்படி இருந்தாலும் பலன் கொடுக்கணும் இல்லையா. அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னு பார்க்கணும். இப்போ சாயங்கால வேலை ஒரு 6 மணி அப்படிங்கிற வேலையில் விளக்கேற்றி வைட்டு ஒரு அகலில் இன்னொரு விளக்கு எடுத்து வாசலில் வச்சு சுவாமியை வரவேற்று இந்த மாதிரி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு நைவேத்தியம் எது வேணால் வச்சுக்கலாம், பால் தயிர் என்ன இருக்குதோ அது அவங்களுக்கு சுவாமிக்கு நைவேத்தியத்தை வச்சு, கையில் இருக்கிற பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் வச்சுட்டு இந்த கனகதாரா சோத்திரத்தை நாம் உச்சாடனம் செய்ய தெரிந்தால் செய்வது. இல்லைன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் தான் இருக்குது, இல்லைன்னா இப்போ தான் மொபைல் ஃபோன்லேயே வந்துருச்சு நிறையா. அதை போட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி உட்கார என்ன ஆகுதுன்னா, இந்த கனகதாரா சோஸ்திரம் தன் வேலையை காட்டுகிறது. ஏன்னா மந்திரங்கள் பொய்ப்பதில்லை இல்லை. அதனால் மந்திரங்கள் தன் வேலையை காட்டி இவர்களுக்கு பண வரவை கொடுத்து விடும். இது ஒரு மெத்தட். சரி சார், அது சமஸ்கிருதமாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, தமிழ் தான் தெரியும் அப்படின்னாக்க, நால்வரில் ஒருவர் அப்பர் ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த நால்வரில் ஞான சம்பந்தர் அப்படிங்கிற திருஞான சம்பந்தர் இருக்காரியா, அந்த பெருமான் வாசி தீரவே காசி நல்குவீர்னு சுவாமி முன்னாடி போய் பாடுறார். எதுக்கு பாடுறார்? எனக்கு கோல்ட் காயின் வேணும். எதுக்கு வேணும்? வறுமையை நீக்கிறதுக்கு. யாருக்கு? பஞ்சத்தில் இருக்கிற குழந்தை இவாளெல்லாம் ஏழைகளெல்லாம் இருக்கா, அவங்களெல்லாம் பசிப்பட்டினிலேருந்து தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிகிட்ட போய் கேட்குறாராம். கேட்ட உடனே அவருக்கு அன்றைய தினத்துக்கான பொண்ணை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் பொய்யா இருக்க முடியாதுல்ல. அப்போது இதை சொல்லும் போதும் நமக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். சுந்தரர் அப்படின்னு 4வரில் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாத்தையுமே சுவாமிகிட்ட தான் கேட்டு போயிட்டுருக்கின்றார். சுந்தரருடைய தேவாரத்தை தினமும் படிப்பது அப்படின்னு சொன்னதை டெய்லி படிக்க முடியல சார் என்னாலன்னா, நான் வாரத்தில் ஒரு வாரத்தில் முற்றோதுதல்னு சொல்லுவாங்க அந்த நண்பர்கள். நம்மகிட்ட சிவனடியார் நண்பர்கள்லாம் கேட்டிங்கன்னா, சுந்தர தேவாரத்தை முற்று ஓதுதல்னு அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து 150 பாட்டையும் ஃபுல்லாக சொல்லி முடிப்போம். அந்த பாடல்களை சொல்லி முடிக்கும்போது அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள், ஐஸ்வர்யம்னா நாட் ஒன்லி மணி, எனக்கு பீஸ்ஃபுல் லைஃப்பும் ஐஸ்வர்யம்தான். என்னுடைய வண்டி வாகனங்கள், குழந்தைகள் படிப்பு எல்லாமே
எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சுந்தரனுடைய தேவாரம் நமக்கு காட்டுகிறது. இப்படி இறை மறைகள் நம்முடைய தனத்தை வளத்தை பெருக்கி தருவதிலே நம்மளுடைய பங்கு கொண்டிருக்கிறதுனால தான் இந்துத்துவம் எப்போவுமே நம்மளோட தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு பதிவிலே நாம் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு யுகம் கணக்குல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தரன் பாபு, நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.